வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாட்டுக்கு ஸ்டேடெக் தமிழ். என்ன பேர் ராகுல். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது OnePlus Nord அண்ட் Realme தரப்புல இந்த Realme X3 அண்ட் X3 Superzoom ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம OnePlus Nord அண்ட் Realme X3 ஓட Superzoom ஓட எடிஷனோட ரெண்டு மொபைலோட ஃபுல் கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். நீங்க வந்து கேட்கலாம், அதாவது OnePlus Nord வந்து ஒரு பட்ஜெட் பிரீமியம் மொபைல், இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் மாதிரி இருக்கிறது. ரெண்டு மொபைலுக்கு எப்படி கம்பேர் பண்ணுவீங்கன்னு கேட்க நான் வந்து எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் வந்து இந்த மொபைலோட பிரைஸ் அடிப்படையில் வந்து நான் கம்பேர் பண்றேன். அதாவது OnePlus Nordோட 8GB வேரியண்டோட அண்ட் Realme X3 ஓட Superzoom ஸ்டார்டிங் வேரியண்ட் 8GB ரேமோட அந்த ஒரு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 27,999. அந்த மொபைலோட பிரைஸ் ரெண்டு மொபைலோட ஒரே பிரைஸ். அந்த ரெண்டு மொபைலோட பிரைஸ் வச்சுதான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஃபுல் கம்பேரிசனும் அண்ட் ஃபுல் ஃபியூச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்து எந்த மொபைல் வாங்கலாம், இந்த மொபைல் அட்வான்டேஜ்ல இருக்கு, இந்த மொபைல் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா வந்து அலசி ஆராய்ஞ்சு இந்த வீடியோல வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். வீடியோ போறதுக்கு நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Realme X3 அண்ட் OnePlus Nord ரெண்டுமே வந்து டிசைன் அடிப்படையில் வந்து ரெண்டுமே ஒரே மொபைல் தான். பின்னாடி பார்த்தா வந்து வெர்டிகல் குவாட் கேம் செட்டப் அண்ட் முன்னாடி வந்து டுவல் பஞ்ச் ஓவர் பண்ண செல்ஃபி கேமரா அண்ட் டைப் சி ஸ்பீக்கர் சிம் ட்ரே எல்லாமே பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் டிசைன் எடுத்து பார்த்தா வந்து Realme X3 வந்து ஒரு ஃபிளாஷி கிரேடட் பேனல் பேக் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்னு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. OnePlus Nord பார்த்தா வந்து ஒரு சாலிட் கலர்ல, அதாவது ஒரு கிரே அண்ட் ப்ளூ கலர்ல வந்து பேக் கலர்ல கொடுத்ததுனால ரெண்டு மொபைலும் டிசைன் பொறுத்தளவுக்கு நான் குறை சொல்ல மாட்டேன். டிசைன் வந்து எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருச்சு. பட் அந்த அளவுக்கு சூப்பர் குட் வெல் அண்ட் குட்னா சொல்ல கிடையாது, எனக்கு பிடிச்சிருச்சு. டிஸ்பிளேன்னு பார்த்தா வந்து OnePlus Nord வந்து 6.4 இன்ச் கொண்ட ஃபுல் HD fluid AMOLed டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 90 Hz கொண்ட ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இந்த மொபைலோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்த்தா வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. Realme X3 பார்த்தா வந்து 6.6 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD IPS LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தா வந்து i ரெஃப்ரெஷ் ரேட் 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தா சைட் ஃபிங்கர் பிரிண்ட் மொபைல் இருக்கு. அண்ட் இந்த மொபைலோட வெயிட்னு பார்த்தா வந்து 202 கிராம். அதாவது Realme X3 வந்து 202 கிராம், OnePlus Nord வந்து 184 கிராம். இது ரெண்டு மொபைலுமே வெயிட்னு அர்த்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் தான் இருக்கு. கொஞ்சம் இது கொஞ்சம் ஏத்த, இது கொஞ்சம் இறக்க, ரெண்டு மட்டும் தான் இருக்கு. மற்றபடி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. கார்விங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் ரெண்டு மொபைலுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர் வருவோம். ப்ராசஸர்னு பார்த்தா வந்து OnePlus Nordனு பார்த்தா வந்து 765 Snapdragon வெர்ஷன் 765G கொடுத்துருக்காங்க. அதுவும் 5G நெட்வொர்க் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து ஃபியூச்சர்ல இந்தியாவில் வந்து 5G வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜியோ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து ஃபியூச்சர்ல வந்து 5G வந்துச்சுன்னா இந்த மொபைல் வந்து 5G சிம் போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து Realme X3ல வந்து Snapdragon தரப்புல வந்து 855 பிளஸ் கொண்ட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர், ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஹை எண்ட் ப்ராசஸர். பட் இருந்தாலும் வந்து இந்த ரெண்டு மொபைலோட ப்ராசஸர் கம்பேர் பண்ண பார்க்கல வந்து ஃபிளாக்ஷிப்பான, அதாவது 855 பிளஸ் மட்டும் தான் இதுல ஹை லெவல் இருக்கு. இது வந்து மிட் ரேஞ்ச் பிரீமியம் மொபைலுங்கிறதுனால Snapdragonோட 765G கொடுத்துருக்காங்க. அதுவும் 5G வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமரா செட்டப்னு பார்ப்போம். கேமரா செட்டப் பார்த்தா Realme X3ல வந்து 64 MP கொண்ட ஒரு பிரைமரி மெகா பிக்சல், பின்னாடி வந்து குவாட் கேம் செட்டப்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8 MP கொண்ட இரண்டாவது கேமரா, 8 MP மூன்றாவது கேமரா மற்றும் 2 MPக்கான நான்காவது கேமரா கொண்ட குவாட் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் OnePlus Nordனு பார்த்தா வந்து 48 மெகா பிக்சல் கேமரா சென்சராகவும் 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிளுக்கும் 5 MP மேக்ரோவுக்கும் 2 MP டெப்த்துக்கும் கொண்ட இதுலயும் சேம் குவாட் கேம் செட்டப் தான் ரெண்டு மொபைலுமே கொடுத்துருக்காங்க. இதுல 64, இதுல 48 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தா வந்து டூயல் செல்ஃபி கேமரா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டாப் ஆஃப் த லெஃப்ட்ல இருக்கு. இந்த ரெண்டு மொபைலுமே ரெண்டுக்கு மேல கேமரா வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு. அதாவது 32 MP கொண்ட ஒரு பிரைமரி மெகா பிக்சலும் 8 MP கொண்ட ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்கும். ரெண்டு மொபைலுமே சேம் 32+8 MP தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ரேம் வேரியன்ட் செக், ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் செக் பண்ணி பார்க்கல வந்து Realme X3னு பார்த்தா வந்து 8GB 12GB ரேம் வேரியன்ட்டும் 128 256 ஸ்டோரேஜ் வேரியன்ட்டும் LPDDR4X கொடுத்துருக்காங்க. OnePlus Nordனு பார்த்தா வந்து 6GB 8GB and 12GB வேரியன்ட், 64GB 128 அண்ட் 256GB மூணு வேரியன்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலையும் ஸ்டோரேஜ் பார்த்தா வந்து பேஸ் வேரியன்ட் ஆனது Realme X3 8GB ஸ்டார்ட் ஆகுது. இதுல வந்து 6GB ஸ்டார்ட் ஆகுது. நான் அந்த அடிப்படையில் வச்சு மட்டும் தான் இந்த பிரைஸ்ல தான் 27,999 ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 8GB வேரியன்ட் வச்சு மட்டும் தான் OnePlus Nord வந்து நான் கம்பேரிசனுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி கம்பேரிசன் பார்க்க வந்து Realme X3ல வந்து 4200 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மல் பேட்டரி, அதாவது ஒரு 5000 mAh கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் 4200 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னா 30T டார்க் சார்ஜஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. OnePlus Nord பார்த்தா வந்து 4115 mAh கொண்ட சேம் நார்மல் பேட்டரி தான். அதாவது Realme X3 OnePlus Nord ரெண்டுமே சிமிலரா வந்து சேஞ்ச் ஆகுது. பட் இதுலயும் சேம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 30Tக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ரேப் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க.
இந்த ரெண்டு மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்த்தா வந்து ஆக்சிஜன் OS, இதுல வந்து ரியல்மி UI கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சாஃப்ட்வேர்ல பொறுத்த அளவுக்கு எனக்கு வந்து ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன் UI தான் எனக்கு ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் இது 120Hz இருந்தாலும் எனக்கு OnePlus தான் எனக்கு பிடிச்சது. இப்போ இந்த மொபைலோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வருவோம். Realme X3 பார்த்தா வந்து அட்வான்டேஜ் பார்த்தா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 850+ ப்ராசஸர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 64 MP கொண்ட பிரைமரி சென்சார் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேஸ் வேரியன்ட் 8GB ஸ்டார்ட் ஆகுது. பேட்டரி பார்த்தா வந்து இதை விட கொஞ்சம் அதிகம், 4200 mAh. இப்போ வந்து OnePlusல என்ன அட்வான்டேஜ் பார்ப்போம். OnePlus Nordோட அட்வான்டேஜ் பார்த்தா வந்து ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் 90Hz தான், இது ரொம்ப மோசம்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 5G சப்போர்ட் இருக்கு. ரெண்டு மட்டும் தான் இந்த மொபைல்ல வந்து இருக்கு. அதாவது OnePlus Nordல வந்து 5G சப்போர்ட் அண்ட் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே என்ன பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கு. ரெண்டு மொபைலுமே 3.5mm ஜாக் வந்து கிடையாது, ரெண்டு மொபைலுமே கட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மொபைலோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா வந்து ரியல்மில வந்து பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். பட் இருந்தா IPS LCD டிஸ்பிளே IPS பிளான் கொடுத்துருக்காங்க. பட் சில பேருக்கு வந்து ரியல்மில வந்து UI பிடிக்காது, OnePlus UI பிடிச்சிருக்கும். பட் இருந்ததாலும் வந்து இந்த டிஸ்அட்வான்டேஜ் வச்சு வந்து வாங்குவாங்க. அதாவது OnePlusல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பிரைஸ் ரிவேல் வந்து இதுல வந்து ப்ராசஸர் ஜாஸ்தி, இதுல வந்து ப்ராசஸர் கொஞ்சம் கம்மி. அதாவது OnePlus Nordல வந்து 765, இதுல வந்து 8 high-end ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பட் 28,000 ரூபாய் கொடுத்து வந்து நம்ம 765 வாங்குவாங்களா? அதாவது சில பேர் வந்து 5G வந்து எனக்கு இந்தியாவில் வரும், ஸோ வெயிட் பண்ணி எனக்கு பிரச்சனை என்ன 5G சிம் எனக்கு வேணுங்கிறது வந்து OnePlus Nord வாங்கிக்கலாம். எனக்கு 5G சிம்லாம் வேண்டாம், 28,000 நான் வாங்கினா ரியல்மி தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரியல்மி வாங்கிக்கலாம். 850+ ப்ராசஸர் high-end ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கிடையாது, OnePlusல இருக்கு. AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்றவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா OnePlus Nord வாங்கலாம். அண்ட் எனக்கு IPS LCD பேனல் ஓகே, பட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, எனக்கு வந்து ரியல்மி ஓகேன்னு சொன்னா ரியல்மி பக்கம் போகலாம். அண்ட் இந்த மொபைலோட கேமரான்னு பார்த்தா வந்து ரெண்டு மொபைலுமே கேமரா ஸ்பேஸ் ஒன்று தான். பட் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் வந்து ரியல்மி வந்து 64 MP கொஞ்சம் பிரைமரி மெகா பிக்சல் இருக்கு, இதுல வந்து 48 MP இருக்கு. இந்த ரெண்டு மொபைலும் கம்பேர் பண்ணி நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். அதாவது ரியல்மி உங்களுக்கு ஓகேவா, OnePlus ஓகேவா? சில வந்து OnePlusோட ஃபேன்ஸா இருப்பாங்க, OnePlus மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற மொபைல் வந்து OnePlusோட OS போட்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. OnePlus மட்டும் ஒரு பிரீமியம் ரேஞ்சா இருக்கனால சில பேர் இப்போ 765 ஓகே அண்ட் 5G இருக்கு, சரி 5G வந்து ஒரு அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே இருக்கு, பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா OnePlus போகலாம். பட் சேம் வந்து 6GB வேரியன்ட்ல வராது, உங்களுக்கு வந்து 8GB வேரியன்ட்ல போகணும். இதே 8GB வேரியன்ட்ல எனக்கு ரியல்மி எனக்கு பிரச்சனை இல்லை, ரியல்மில எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பட் இருந்தாலும் IPS LCD. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸர் பார்த்தா high-end ப்ராசஸர் 855+ இருக்கு. கேமரான்னு பார்த்தா இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி 64 MP. அண்ட் பேட்டரின்னு பார்த்தா இதை விட, அதாவது OnePlus Nord விட பேட்டரியும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இந்த ரெண்டு மொபைலும் கம்பேர் பண்ணி பார்க்கல மேல இருக்கிறது வந்து நான் சொன்னது எனக்கு OnePlus எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெண்டு மொபைல் எது அப்ல இருக்கு, அதாவது டாப்ல இருக்குன்னு கேட்டா ரியல்மி தான் டாப்ல இருக்கு. பட் இருந்தாலும் வந்து சில பேருக்கு OnePlus பிடிச்சிருக்கும், சில பேருக்கு ரியல்மி பிடிச்சிருக்கும். காசு அதிகமானாலும் நான் OnePlus தான் வாங்குவேன், எனக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தாலும் வேண்டாம்னு சில பேர் இருப்பாங்க. அந்த நான் குறை சொல்ல கிடையாது. நான் யாரையும் இந்த மொபைல் வாங்கணும்னு சொல்ல, இந்த மொபைலோட ரெண்டு கம்பேரிசன் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு மொபைலும் கம்பேரிசன் செக் பண்ணி பார்த்து எது உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல டே டு லைஃப்ல வந்து நீங்க மொபைல் தொடர்ந்து யூஸ் பண்றவங்க, அதாவது எந்த மொபைல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்க செக் பண்ணி வந்து அனலைஸ் பண்ணி இந்த ஃபியூச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பிரைஸ் அடிப்படையில சில பேருக்கு வந்து அமௌண்ட் கம்மியா இருக்கும், சில பேருக்கு நிறைய அமௌண்ட்ல போட்டு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணணும்னா எல்லாத்தையுமே யோசிச்சு, பட் உங்களோட சூழ்நிலையெல்லாம் யோசிச்சு தான் இந்த மொபைல் வாங்குங்க. இந்த ஃபியூச்சர் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நான் ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிட்டேன், பிரைஸும் சொல்லிட்டேன். அதாவது OnePlus Nord வந்து 8GB வேரியன்ட்ல ஸ்டார்ட் ஆகுது, 6GB வேரியன்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. பட் 8GB ரேம் வந்து 27,999 சொல்லியிருந்தேன். ரியல்மி வந்து 8GB வேரியன்ட்ல ஸ்டார்டிங் பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் 27,999 சொல்லிட்டேன். இப்போ இந்த ரெண்டு மொபைலோட ஃபுல் ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன் பிரைஸ் அடிப்படையில் பார்த்துருப்பேன். நான் பிரைஸ் அடிப்படையில் தான் சொன்னேன், மற்ற அடிப்படையில் இந்த மொபைல் நான் எடுத்துக்கவே கிடையாது. மற்ற பட்ஜெட் போயிலுக்கும் ஹையர் ரெண்டுக்கும் நான் கம்பேரிசன் போகவே கிடையாது. முழுக்கவும் அந்த 8GB வேரியன்டோட பிரைஸ் அடிப்படையில், அதாவது 27,999 அந்த பிரைஸ் அடிப்படையில் மட்டும்தான் ரியல்மி மொபைலை வந்து X3யோட OnePlus Nordக்கு கம்பேரிசன் பண்ணேன். எந்த ஒரு ஃபேன்ஸும் கீழே வந்து திட்ட வேணாம், அதாவது OnePlusக்கு வந்து நீ ரியல்மி கம்பேர் பண்ணுறீங்க, அந்த மொபைலுக்கு பட்ஜெட் இது வந்து ஹை ஃபிளாக்ஷிப் மொபைல், இந்த மொபைலுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணலாம்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்ற வேணாம். நான் இதான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலியாக சொல்லிட்டேன். பிரைஸ் அடிப்படையில் மட்டும் தான் கம்பேரிசன் எடுத்துட்டேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. மற்ற ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் அப்படியே தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.